கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து 5% இன்க்ரீஸ், அப்புறம் 8% டிக்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து 10% இன்க்ரீஸ். முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன? ஸோ ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருக்கு? 10,000 இருந்திருக்கு. இப்போ இந்த 10,000த்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 5% வளர்ச்சி. அப்போ என்ன அர்த்தம்? 105% வந்து இன்க்ரீஸ். ஸோ 105%னால டிவைட் பை 100 போடுறேன். அடுத்து 8% வளர்ச்சி குஞ்சிருக்கு. 8% என்ன அர்த்தம்? 92%. ஸோ 92%னா 92 டிவைட் பை 100 இன்ட்டு அடுத்து என்ன இருக்கு? 3வது மணி நேரத்தில் 10% இன்க்ரீஸ். அப்போ 110 இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு இந்த எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம், 2க்கு 2 அடிச்சிடலாம். அப்போ இது ஃபுல்லாக காலி. 1 0க்கு 1 0 அடிச்சிடலாம். அடுத்து இதை வந்து 5 டைம்ஸ் அடிக்கலாமா? 2 5s are 10, 2 5s are 10, 1 5s are 5. அவ்வளோதான். அடுத்து 2வையும் இதையும் அடிக்கலாமா? 4 2 8, 6 2 12. அவ்வளோதான். ஸோ இது 1 × 46 × 11. இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1626 வந்து நமக்கு கிடைக்கும்.